ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசதான் வந்தேன். என்னடா சாய் அமைதியா பேசுறாரே அப்படின்னு நினைக்காத. எனக்கு எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை பத்தி யோசிப்பேன். என் பிள்ளை சொன்னா இதை ஏத்துக்குமா, சொல்லாம விட்டுட்டா கோச்சுக்குமான்னு. இல்லை, எனக்கு இப்ப தோன்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னா உன் வாழ்க்கை காப்பாற்றும். அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுதா? நான் உன் வாழ்க்கையை காப்பாத்திருவேன், ஆனா நீயும் கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும்ல. அந்த சுதாரிப்பு தான் சில நேரத்துல உங்ககிட்ட இல்லையே. சில நேரத்துல சுதாரிப்பா இருக்க, அப்ப நானே வியக்கிறேன், என் பிள்ளை இவ்வளவு பெரிய சுதாரிப்பா இருக்கேன், கவலையில கூட நிதானமா இருக்கே அப்படின்னு. ஆனா சில நேரத்துல சுதாரிப்பு எங்க போகுதுன்னு தெரியாம எந்த இடத்துல சுதாரிப்பா இருக்கணுமோ அந்த இடத்துல கோட்டை விட்டுருவேன். அந்த மாதிரியான விஷயம் நடந்துடக்கூடாது இனிமே வரும் காலத்துல, அதுவும் இப்ப நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன். நிறைய சமயத்துல உன்னுடைய வாழ்க்கையில நண்பர்கள், உறவுகள் அப்படின்னு சில நேரத்துல சில பேர் உபயோகப்படுத்திக்க பார்ப்பாங்க உன்னை. அதை கூட தடுத்துடலாம். இவங்க நம்மளை உபயோகப்படுத்திக்க பாக்குறாங்க அப்படின்னு. ஆனா உனக்கு தெரியாமையே சில பேர் உன் பெயரை உபயோகப்படுத்த முயற்சி செய்யறாங்க. அது எப்படின்னா, நீ ஒரு செய்தி சொல்ற, அந்த செய்தி நல்ல செய்தியை தான் சொல்லுவேன். ஒரு நபரை பத்தி இன்னொரு நபர்கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்றேன்னா, அது நீ தப்பா சொன்ன விதமா சில பேர்கிட்ட சில விஷயங்கள் போகுது. அதனால என்ன ஆகுதுன்னா, உன் பேரு கிட்ட பேர் ஆகுது. இவ பெரிய நல்லவ, என்னை பத்தி பேசுற அந்த மாதிரியான விஷயம். ஏன்னா உன்னை பத்தி சொல்றவங்க தப்பா சொல்றாங்க. நீ ஒரு நபரை பத்தி ஒரு விஷயத்த ஒரு நபர்கிட்ட சொல்லியிருக்க, இவங்க இந்த மாதிரி நல்ல விஷயம் செஞ்சாங்க அப்படிங்கும்போது அந்த நபர் உரிமையா ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்லும் போது, உரிமையாளர்கிட்ட போய் சொல்லும்போது, நீங்க இந்த மாதிரி விஷயம் செஞ்சீங்களாமே, அந்த மாதிரி விஷயம் செஞ்சீங்களாமே அப்படின்னு உன்னை தப்பா கோர்த்து விட்டு வேலை பார்த்து உன் பெயரை எங்க போனாலும், இவன் வந்துட்டாளா இவட்ட எந்த விஷயத்த சொல்லக்கூடாது, இவன் வந்துட்டாளா இவட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இவன் போய் பேசுவான், இவன் எப்பயுமே மற்றவங்கள சேர்த்துக்க மாட்டான், என்னைக்குமே நம்ம மற்றவங்கள விட்டு பிரிப்பா. இந்த மாதிரியான விஷயம்தான் நடக்குது. உன்னுடைய உறவுகள் எல்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லை, உங்ககிட்ட முன்ன மாதிரி பேசுறதில்ல. அதுக்கெல்லாம் காரணம், உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு உங்ககிட்ட சிரிச்சு அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு, அண்ணன் அண்ணன் அண்ணா இப்படி இந்த உறவுல கூப்பிட்டுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்படி பேசிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லா செய்தியும் வாங்கிக்கிட்டு உன்னை பத்தி தப்பா போய், நீ யாரை பத்தி சொல்றியோ, ஒருத்தவங்களை பத்தி நல்லா சொல்றேன்னா அவங்க கிட்ட போயிட்டு உங்களை பத்தி இவங்க இவ்வளவு தப்பா பேசுனாங்க, அவ்வளவு தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த உறவையும் உன்னையும் பிரிச்சு விட்டுடுறாங்க. நீ இத்தனை நாளா குழப்பிக்கிட்டு இருந்தல்ல, அன்னைக்கு தானே இந்த உறவு என்கிட்ட நல்லா பேசுனுச்சு, இன்னைக்கு என்ன ஆச்சு இந்த உறவுக்கு, இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு, இந்த நபருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நீ யோசிக்கிறல்ல. இதுக்கு எல்லாமே காரணம் அந்த நபர் தான். உன் அக்கா அண்ணன் தம்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டு உன்னை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த நபர் தான். நீ என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ யாரை மலை போல நம்புறியோ அவங்க தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு தீய விஷயத்தையே செய்வாங்க. அதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீ என்னென்னமோ நினச்சி பேசுகிற, ஆனால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயமா அவங்க இருக்காங்க பத்தியா. யாரையும் நம்பாத. உன் வாழ்க்கையில் இன்னைக்கு உனக்கு சிரித்து பேசலாம், உறவு முறையை அத்தனை முறை சொல்லி பேசலாம், ஆனால் கடைசியில் அவங்க உனக்கு கெட்டது செய்ய மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம்? எந்த நபரையும் சரிதான், எந்த உறவையும் சரிதான், நீ நம்பாத. யாரும் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக இங்கே இல்லை. உனக்கு துன்பம் வேணாலும் செய்வாங்களே தவிர இன்பங்கிற விஷயத்த கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவன் வாழ்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர மற்றவன் வாழட்டுங்கிறதுக்கு இங்கே யாருமே விடுறதில்ல. நீ உன் வாழ்க்கையில் நிறைய விஷயத்த செய்யணும்னு ஆசைப்படுற, நீ பின்னாடி யாரை பற்றியும் பேசுறதில்ல. ஆனால் உன் பேர் பின்னாடி என்ன தெரியுமா, அவள் எதுவுமே முன்னாடி பேச மாட்டா, பின்னாடி தான் எல்லா விஷயத்தையும் பேசுவா, தப்பாக தான் பேசுவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நீ நல்லவ, ஆனால் முன்னாடி இருக்கிறவங்க சில பேர் நபரால உன்னை தள்ளி வைக்கிறாங்க. இதெல்லாம் விடு. உன்னை புரிஞ்சிக்காதவங்க எப்பயும் புரிஞ்சிக்க போகிறது கிடையாது, புரிஞ்சுதா? அதனால யார் எது கேட்டாலும் உடனே கையெழுத்து போட்டு கொடுக்கறது, உடனே அவங்க ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுறது, நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ யாரையும் யார்ட்டையும் பேசாத.
யாராவது வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, அப்படியா, சரி சரி சரி, இந்த சரி அப்படியாங்கிற வார்த்தையை மட்டும் வச்சுக்கோ. அதை விட்டுட்டு ஆமாம் அவங்க நல்லவங்க தான், ஆமாம் அவங்க இன்னைக்கு எனக்கு கூட இதெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் வேண்டாம். புரிஞ்சுதா? நீ வந்து உன்னுடைய அபிப்பிராயத்தை ஒன்று சொல்ல போனால் அது வேறு விதமாக போய் உன் பேரே கெட்ட பேராகுது. அதனால என்னைக்குமே நிதானமாயிரு. நிறைய பேருக்கு நீ நல்லது செஞ்சிருக்க, ஆனால் உனக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை வரும்போது, வாழ்க்கை வந்து வெறுத்து போகும்போது உனக்கு யாருமே நல்லது செய்யலை. உனக்கு அப்பையுமே துரோகத்தை செய்யறதுக்காக தான் துடிச்சுக்கிட்டு கிடந்தாங்களே தவிர உனக்கு அப்பையும் யாரும் நல்லது செய்யலை. புரிஞ்சுதா? நான் யார் யாரை சொல்கிறேன், யார் யாரை குறிப்பிட்ட சொல்கிறேங்கிற வரைக்கும் உனக்கு தெரியும். ஏன்னா உன் வாழ்க்கையில் எல்லாருமே தீமையான விஷயத்தை தான் செஞ்சாங்களே தவிர நல்ல விஷயம் செஞ்சாங்க அப்படிங்கிறது எப்பயுமே இல்லை. ஆனால் இந்த சாய் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் அப்படிங்கிற ஒன்றை செஞ்சு உன்னை திருப்தியாக சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் படும் தோல்வி, நாளைக்கு அதே தோல்வி கிடையாது, சந்தோஷம். பலவிதமான மாற்றம், பலவிதமான திருப்பம், எல்லாம் ஒன்று 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 ஒன்றா வரும். இன்னைக்கு நீ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ட, இந்த கஷ்டம் நாளைக்கு வராது. இன்னைக்கான துக்கம் இன்னையோட முடிஞ்சு போச்சு, நாளையான சந்தோஷம் நாளையிலிருந்து ஆரம்பிக்கும். இன்னைக்கு சுலபமாக சொல்ல போனால் உன் வாழ்க்கையில் ரொம்ப நாளாகவே கஷ்டம் இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு ஒரு 2-3 மாதமாக அளவுக்கு மீறிய கஷ்டப்படுறேன், அளவுக்கு மீறிய வருத்தப்படுறேன். எல்லாமே உன் வாழ்க்கையில் துக்கமாகியே விடுமா, எல்லாமே உன் வாழ்க்கையில் கஷ்டமாகி விடுமா அப்படிங்கிற யோசனைக்கு வந்துட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் யோசனை, அதாவது தப்பான யோசனை வேண்டாம். எப்பயும் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். என்னைக்கும் எப்பயும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் போதும். எதிர்பார்க்குற தருணம், உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற தருணம், என்னென்ன விதமான தருணம் எல்லாம் நீ நல்ல நல்ல விஷயம்லாம் எதிர்பார்த்துட்ருக்கல்ல, அந்த எல்லா விஷயமும் உன் வாழ்க்கையில் வரும். எந்த தருணமும் எந்த பொழுதும் வாழ்க்கையில் உன்னை விட்டு எப்பயுமே போகாது. நீ நினச்சி சில விஷயத்தை நினச்சி அழுதுகிட்டு இருக்க. இனிமே வரும் காலம் மொத்தமும் சரிதான். உன் வாழ்க்கையில் நீ அழணும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவையில்லாமல் குழப்பமாகணும் எதுவுமே கிடையாது. நீ குழம்புறதுக்கும் வேலை இல்லை, இனிமே உன் வாழ்க்கையில் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்கும் வேலை இல்லை. இனிமே ஒவ்வொரு பொழுதும் சிறப்பும் சந்தோஷமும் அற்புதமும் இவ்வளவுதான். இது எல்லாமும் நீ பார்க்கத்தான் போகிற. சந்தோஷமாக இரு, எவ்வளோ உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ இரு. உன் பேரை கெடுக்க நினைக்கிறாங்க பற்றியா, அவங்க எல்லாருமே உன்னை திரும்பி பார்ப்பாங்க. நீ உன்னுடைய யார் எல்லாருக்கு மத்தியிலையும் சொல்கிற. இனி எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் எனக்கு உன்னுமே